ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் நான் சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்து தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு. இதில் காயெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ஆல்ரெடி 2 பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ நான் ஒரு 6 பாக்ஸ் 310 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது பாக்ஸ் மூடியோடு வருது. நடுவில் ஒரு பிளேட்டும் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அதுலேருந்து வர தண்ணிலாம் கலெக்ட் ஆகி இந்த பிளேட்டுக்கு கீழே போயிடும். காய் மேலே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மெயினாக எனக்கு கேரட் வெண்டைக்காய்லாம் வாங்கி 2 நாளில் யூஸ் பண்ணாட்டி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராகவே இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது ஒரு மசாலா பாக்ஸ். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி 2 பாக்ஸு 194 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் 4 பொருட்கள் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு அழகான ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கடுகு சீரகம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை மசாலா ஐட்டமும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பூஜை அறைக்காக வாங்கியிருக்கேன். பூஜை அறையில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ ஒரே பாக்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், விபூதி, சூடம், சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். அப்படின்னால இந்த 2 பாக்ஸும் நான் பூஜை அறைக்காக வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 194 ரூபா. இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது ஒரு மல்டி பர்பஸ் யூஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். இது நல்லா ப்ளூ கலர் 4 பாக்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கைப்பிடியோடு இருக்குது. நம்ம இது டைனிங் டேபிள்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊறுகெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 290 ரூபா. இதுவும் நல்லாயிருக்கு. நல்லா மூடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு. இது பார்த்தா எல்இடி லைட்டு என்னுடைய பூஜை அறைக்காக வாங்கியிருக்கேன். இது 4 மீட்ரு 272 ரூபா. நல்லா கோல்டு கலர், சூப்பராக இருக்குது. இந்த லைட்டும் நம்ம பூஜை அறையெல்லாம் செட் பண்ணிவிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதுதான் பாருங்கள், 4 மீட்ரு. இது 272 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் தான். ஃப்ரிட்ஜு டோர் இருக்குதுங்களா, அந்த சைடு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது 4 பீஸ் 179 ரூபா. இது நான் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கலை, கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். நான் சீக்கிரமாக கிச்சன் டூர் போடுவேன். அதில் உங்களுக்கு நான் என்ன யூஸ்க்காக வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது சூப்பரான ப்ராடக்ட். இது நம்ம வாடகை வீட்டிலலாம் இருக்கவங்க ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஹவுஸ் ஓனர். ஆணி அடிக்காமல் எந்த ஃபோட்டோலாம் மாட்ட முடியாது. இது சூப்பரான ஒரு ஸ்டிக்கரை நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஒட்டிட்டோம்னா அந்த நம்ம எடுக்கிற வரைக்கும் ஸ்டிக்கர் தானாகவே விழுந்துடாது. நல்லா ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, கலட்டிட்டு மாற்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோட்டோலாம் மாட்டிக்கலாம். என்னுடைய ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் வேறு யாருமே என்னோடய ஹஸ்பண்ட் தான். என்னோடய வீடு சொந்த வீடு தான். இதை கட்டி நான் புதுசாக வாங்கின வீடு. ஆனால் நல்ல குவாலிட்டியாகவே இல்லை. அங்கங்கே கிராக் விழுகுது, ஆணி அடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. என் வீட்லேயே மொத்தம் ஆணி ஒரு 5 ஆணி தான் அடிச்சிருப்பேன். ஆணி அடித்தா என் ஹஸ்பண்ட் சொல்லிடுவார், அம்மா ஆணிலாம் அடிக்காதம்மா, நீ அடிக்கிற ஒவ்வொரு ஆணியும் இதயத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்காகவே ஆணி அடிக்கிறதில்ல. நான் அப்போ தேடி பார்த்தேன், மீஷோவில் அந்த சூப்பரான இது கிடச்சிச்சு. இதை வாங்கி நான் ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கேன் பாருங்கள். இது ஃபோட்டோ கிடையாது, கண்ணாடி மாட்டியிருக்கேன். இது நான் ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்த கண்ணாடி. மாட்டி இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு, நல்லாவே இருக்குது. அப்புறம் இது ஃப்ளவர் டெக்கரேட் ஃப்ளவர் ஏற்கனவே நான் ஒரு 5 பீஸ் வாங்கியிருந்தேன் தீபாவளி சமயம். 160 ரூபா. அது நல்லா இருக்குது. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் மாட்டினோம்னா வீடே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபெஸ்டிவல் மூடு தானாகவே இந்த ஃப்ளவர்லாம் மாட்டின உடனே. அதனால் மறுபடியும் 6 பீஸ் நான் வாங்கினேன். இப்போ என்னுடைய பாக்ஸ் எல்லாம் கழுவி என்னோடய காயெல்லாம் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
நல்லா வந்து 3 வாரத்துக்கு வந்து காயெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காலத்துலாம் வந்து நம்ம அம்மாக்கெல்லாம் என்ன ஃப்ரிட்ஜாக ஸ்டோர் பண்ணாங்க? ஃப்ரிட்ஜே கிடையாது. காயெல்லாம் வாங்கி தரையில் ஒரு சாக்கை விரித்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. காயெல்லாம் வாடாமல் வதங்காமல் இருக்கும். ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சி ஃப்ரிட்ஜில் காய் வச்சோம் அதுவும் கெட்டு போயிடுதுன்னு அதில் கெடாமல் இருக்குது இந்த பாக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சூப்பராகவே இருக்குது உண்மையிலே. அந்த காலத்தில் வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலை. காய்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்துலேருந்து பறித்து கொண்டாந்து விற்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெமிக்கல் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கலில் பூச்சிலாம் சாகுதோ இல்லையோ நம்மளை சீக்கிரமாகவே போட்டு தள்ளிடுவாங்க போல். அவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு நமக்கு வந்து உடம்புக்கு வியாதி தான். சின்ன வயசில் எல்லா வியாதியுமே வந்துடுது. அந்த காலத்தில் உள்ளவங்க நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நமக்கு எப்படின்னா நம்ம பிள்ளைங்கள் காலத்தில் பேரம்பேத்தி காலத்தில் எப்படி என்னென்ன வருதோ என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ சரிதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இதில் வந்து கொத்தமல்லி புதினாவும் நல்லாயிருக்கு. கொத்தமல்லி புதினாவை காட்டிலும் காய் வந்து வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.